பல படங்களில் நீங்கள் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, வித்தியாசமான கேரக்டர்கள். இதுக்கெல்லாம் யாரையாவது முன்மாதிரியாக வச்சுட்ருக்கீங்களா நீங்கள்? ரெஃபரன்ஸாக எல்லா கேரக்டருக்கும் வேறு வேறு ரெஃபரன்ஸ் இருக்கும் நிறையா. அது சம்டைம்ஸ் வந்து சினிமாலேருந்து இருக்கும், சம்டைம்ஸ் ரியல் லைஃப்லேருந்து இருக்கும். ஸோ அது இப்போ மூடர் கூடமில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நெய்பர் லேடி இருந்தாங்க, பிஸ்னஸ் உமன், வெரி ரிச் உமன். ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க காசு, அவங்க மேக்கப், அவங்க ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அவங்க பசங்களை கூட பெருசாக ஒன்றும் கவனிக்க மாட்டாங்க. பட் ஷீஸ் அ நைஸ் பர்சன். பட் செல்ஃப் சென்டர்டு, ஒரு என்டைட்டில்டு பர்சனாக இருப்பாங்க. ஸோ ஈவன் பிஃபோர் என்டைட்டில்டு பிகேம் அ ஃபேமஸ் வேர்டு, ஐ மீன் அ பாப்புலர் வேர்டு. ஸோ அவங்கள பார்த்து இந்த கேரக்டர் படித்த உடனே நான் வந்து அவங்க பற்றி தான் யோசித்தேன். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணேன். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஸோ அதையே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி சார்பட்டாவில் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க கோச்சிங் நல்லா கொடுத்தாங்க. பட் அவங்க இங்கிலீஷ் பேசணும்னு சொன்ன உடனே, இந்த கேரக்டர் இங்கிலீஷ் பேசும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து இந்த கோவிட் டைமில் ஒரு பாட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க, இங்கிலீஷ் பேசுகிற பாட்டி. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு கான்வெண்ட்டில் படிச்சிருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க, ரொம்ப க்யூட்டாக இங்கிலீஷில். ஸோ அதை அப்படியே நான் பிக்கப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் பார்த்துருக்கேன்னா அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிப்பேன்.